ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் முருங்கைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் என்னோடய செய்முறையில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இது எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுருக்கிறேன். வறுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கிறேன். இந்த மல்லியும் வேர்க்கடலையும் கொஞ்சம் நேரம் வறுபடணும். மல்லி மைல்டாக ஒரு வாசனை வரணும். நம்ம ஆல்ரெடி பச்சை வேர்க்கடலையே நான் வறுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் மல்லி சேர்த்துருக்கிறேன். அதனால் மைல்டாக ஒரு வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுடணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கறதுக்கு ஒரு 5-6 பூண்டு பல்லும், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மல்லியை மைல்டாக வறுத்து விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்கணும். நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மல்லி வந்து கருகிடும். நான் லேசாக வறுத்துருக்கும் போதே சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்செல்லாம் வதங்கும் போது சேர்த்து இந்த மல்லியும் வறுபடும். பச்சை வேர்க்கலையும் வறுபடும் போது வறுப்பட்ட அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்து விடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா இதுவே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா துருவின தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு வதக்கி விட்டால் போதும். தேங்காய் துருவல் சேர்த்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு கூட நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். ஒரு சுருக்குன்னு ஒரு சூடு இருந்தால் போதும். அப்போ அதை போல் வதக்கி செஞ்சு இதை விழுதாக அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நீங்கள் இந்த பேன்லேயே வச்சிங்கன்னா அந்த தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் கருகின போல் வந்துடும். நான் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு கொஞ்சம் திட்டமாக தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்க்கறது நம்ம விருப்பம் தான். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு 2 கிராம்பும் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் மைல்டாக வறுபட்டு வரணும். ஸ்லோவாக வறுபட்டு நல்ல ஒரு மணமாக வாசனை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவே எண்ணெயில் வறுபடணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். சின்ன வெங்காயத்தில் இந்த முருங்கைக்காய் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வதங்கி வந்திருக்குது. நல்லா ஒரு கண்ணாடி பாத்தியும் தாண்டி வதங்கி வந்திருக்குது. அடுத்து இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு மசாலா ஃப்ளேவர் வேணான்றதால முருங்கைக்காயோட வாசனை மட்டும் இருக்கணுன்றதால நான் மசாலா தூள் சேர்க்கலை. இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கலருக்காக சேர்த்துருக்குறேன். அது மைல்டாக ஒரு காரம் தான் கொடுக்கும். இப்போ எண்ணெயில் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா மணமாக ஒரு வாசனையோடு வதங்கி வந்திருக்குது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 எடுத்து மீடியம் சைஸில் 2 எடுத்து நறுக்கியிருக்கிறேன். அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம்.
கூடவே நாட்டு முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விடணும். முருங்கைக்காயை பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கக்கூடாது. முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்து போயிடும். அதனால் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ முருங்கைக்காய் வேகணும். அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் முதல்ல ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும்னு தோன்றதால நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். கிரேவி நமக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு திட்டமாக திக்காக வேணும்னு நினைக்கிறதால நான் தண்ணி முருங்கைக்காய் வேகிறதுக்கு மட்டும் திட்டமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். முருங்கைக்காய் வெந்த வாசனை வரும்போது ஒரு தடவை ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சுட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். முருங்கைக்காய் வெந்திருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். முருங்கைக்காய் சரியான அளவு வெந்திருக்குது. அடுத்து இதில் நம்ம வதக்கி அரைச்சிருக்கிற இந்த அரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தப்பறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். அடுப்பு இப்போ ரொம்ப சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் உப்பெல்லாம் சரியாதான்னு செக் பண்ணிக்கலாம். நான் சேர்த்த உப்பு பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு சரியாக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கிட்டோம். ஒரு 3 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இதுவுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விடலாம். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. ஒரு தடவை கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யும்போது கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நான் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். இப்போ பாருங்கள் மைல்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இதில் கொஞ்சம் மல்லி தழையை தூவி விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த கொதிப்பு அடங்கனதும் நம்ம இந்த சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் குழம்பு பாருங்கள் வீடே கமகமனு வாசனை வர வரைக்கும் நல்ல ஒரு மணக்க இந்த முருங்கைக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த முருங்கைக்காய் குழம்பு ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.